जय साईराम। जय गुरु देवदत्ता। गुरुर् ब्रह्मा गुरु विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। தியான மூலம் குரூர் மூர்த்தி, பூஜா மூலம் குரூர் பதம், மந்திர மூலம் குரூர் வாக்கியம், மோட்ச மூலம் குரூர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 13. இரட்டை தலை பீமாராவ். பீமாராவ் என்ற பக்தர் தினமும் நந்தவனத்திலிருந்து கூடை நிறைய மலர்களை பறித்து வந்து சமர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் வழக்கம் உடையவர். அவரது மகனும் அவருடன் சேவை செய்து வந்தார். பீமாராவின் தோற்றம் சற்று வித்தியாசமானதாக இருந்தது. ஏனெனில் அவரது தலையில் பெரிய கட்டி ஒன்று பிறவியிலேயே இருந்ததால் அவரை அனைவரும் இரட்டை தலையா என்று கேலியாக பேசி மகிழ்ந்தனர். இதனால் அவர் தன் குறையை நினைத்து மிகவும் வேதனையுடன் இருந்தார். ஒரு நாள் அவரும் அவரது மகனும் சுவாமிகளுக்கு மலர்களை கொய்து வரும்போது மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டு சமர்த்தரும், இதோ இரட்டைத்தலையன் வருகிறான் பார் என்று கேலி செய்து கலகலவென்று வயிறு குலுங்க சிரித்தார். இதை கண்ட பீமாராவ் துக்கம் தாங்க முடியாமல் சுவாமிகளிடம் சென்று, குருநாதா, நீங்களும் பிறரைப் போலவே என் ஊனத்தை கேலி செய்வது நெஞ்சு பொறுக்கவில்லை. எனக்கு உள்ள இந்த குறையை உங்களைத் தவிர யாரால் போக்க முடியும்? எனக்கு அருள வேண்டும் என்று பாதம் பணிந்தார். ஆனால் அப்போது சுவாமி எதையும் கூறாமல் மௌனமாக இருந்தார். அன்று இரவு பீமாராவின் கனவில் வந்த ஸ்ரீகள் அவரது தலையில் உள்ள கட்டியில் கை வைத்து தடவி ஆசீர்வதித்து மறைந்தார். விடிந்தவுடன் பீமாராவ் தன் தலையில் தடவி பார்த்தபோது அவரது வாழ்க்கையின் பெரும் சுமையாகவும் பிறரது கேலி பேச்சுக்கு காரணமாகவும் இருந்த இரண்டாவது தலை காணாமல் போயிருந்தது. அதை அகற்றியதனால் ஏற்பட்ட காயம் மட்டும் இருந்தது. பக்த வச்சலனான சுவாமி மகாராஜின் இந்த அற்புதமான லீலையை கண்டு ஆனந்தம் அடைந்த பீமாராவ் சுவாமிகளிடம் ஓடோடி சென்று அவரது பாதங்களில் விழுந்து ஆசி பெற்றார். காயத்திற்கு என்ன மருந்து என்று கேட்க தீன தயாளனான சமர்த்தரும் விபூதியை தீர்த்தத்தில் கலந்து தடவு என்று ஆசி கூறினார். சில நாட்களில் அவரது காயம் முற்றிலும் குணமானது. இரட்டை தலையன் சுவாமிகளின் அருளால் ஒற்றை தலையனாகி தன் மகனுடன் சிந்தாப்பூர் என்ற தன் ஊருக்கு சென்று சுவாமி பக்தியுடன் வாழ்ந்து வரலானார். தற்போதுள்ள மருத்துவ வசதிகளினால் இப்படிப்பட்ட அறுவை சிகிச்சையை மிக சாதாரணமாக எண்ணிவிடலாம். ஆனால் 150 வருடங்களுக்கு முன்னால் கனவில், அதுவும் எந்த ஆயுதம் இல்லாமல் வெறுமனே தன் ஸ்பரிசத்தால் மட்டும் சுவாமிகள் அன்று நடத்திய அந்த அருட்சிகிச்சை அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது சுவாமிகளின் அவதார மகிமையே. இதை கண்ணுற்ற அக்கல்கோட்டிலிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களும் கேள்விப்பட்ட பிறருக்கும் சுவாமிகள் மீதும் தெய்வத்தின் மீதும் பெரும் நம்பிக்கை ஏற்பட்டு ஆன்மீகம் தலைத்தோங்க காரணமாய் இருந்தது என்றால் அது மிகையாகாது. ஜெய் சுவாமி சமர்த். குரு கடாட்சம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.